வல்லது தேவனுடைய வல்லமை ஆண்டவரே. அப்பா எங்களோடு கூட நீங்க நடந்து வரும்படியாய் ஆண்டவரே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் காணட்டும் ஆண்டவரே, எங்களை கர்த்தரோடு கூட நடக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே இந்த உலகம் காணத்தக்கதான கிருபையில நீர் தர முடியாது. இந்த இடம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகள் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து பரிசுத்தப்படுத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறேன். இவர்கள் மீது எந்த ஆண்டவரே நாச மோசங்களோ ஆண்டவரே அணுகாதபடி என் தேவனுடைய பாதுகாப்பு கூட இருக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே இன்றைக்கு ஆராதனையில் அந்த 2 மணி நேரமும் அப்பா நாங்கள் அக்னியா இருக்க தேவன் கிருபை கொடுங்க. அப்பா உடைய ஊழியக்காரரை ஏற்ற வேளையில் நீங்கள் அழைத்து வந்து ஆண்டவரே வல்லமையாய் பயன்படுத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நல்லவர் என்று சொல்லி நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் நமக்கு சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். தண்ணீரை காண்கிறார், பதறலை கேட்கிறார். தண்ணீரை காண்கிறார், பதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், நம் வேதனை அறிகிறார். இன்று விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கு பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கு பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை.
சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, இன்று கூப்பிடு உண்மையா, உன் குறைவெல்லாம் நீக்குவார், உன் குறைவெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை துடைப்பவர், உன் கதவண்டை நீக்கிறார், உன் கதவண்டை நீக்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், உனக்கு சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை
தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கரங்களை தட்டி அவரை துதிப்போமா? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் கிருபையினால நினைத்து நடத்த வல்லமை உள்ளவர். கரங்களை தட்டி ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ, எனக்கு கிருபை பாராட்டி இம்மட்டும் நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நொறுக்கி போகின்ற வேளையிலே என் தேவனுடைய காயங்களை கட்டியதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, தேவையோடு காத்திருந்த பொழுது அப்பாவுடைய தேவைகளை நீர் பொறுப்படுத்திக் கொண்டு ஒரு தகப்பனாய் வழிநடத்தின தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆராதிக்கிறோம். ஓ ராமா கலவா சபலதர கபலது, ஓ ராமா ரிபா கலவா சபலதர கபலது, ஓ ரிபா கலவா தரந்தரியோ கலவரதர கலவரவர கபலது. ஓ, உன்னை திக்கற்றவனாய் விடேன் என்று சொல்லி உன் தேவன் வாக்கு பண்ணுகிறார். ஓ ரிபா லக்கரவா சபலதர கபலதரந்தரி கடவலது. ஓ, உனக்கு நான் தாயும் தகப்பனுமாயிருந்து உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லி உன் தேவன் சொல்லுகிறார். ரிபா கலவா சபலதர கபலதர கபலது. ஓ, கலங்காதே, நீ திகையாதே என்று சொல்லி ஓ, உன்னை கர்த்தர் சொல்லுகிறார். ரிபா கலவா சபலதர கபலதரந்தரி கடவலது. கலங்காதே என்று சொல்லி உன் தேவன் சொல்லுகிறார். ஓ, நீர் மீண்டுமா இதை சொல்லுகிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லாத வேலைகளில் கலங்கி போய் நின்ற வேலைகளிலும் ஆண்டவரே, என் தேவனை தேடி வந்தவராய் இருந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை ஆண்டவரே. எங்களை வாழ வைப்பதற்கு, எங்களை வழி நடத்துவதற்கு ஆண்டவரே, அப்பா, நாங்கள் அல்லது புலம்பிக் கொண்டிருக்கிற வேளையிலே எங்களுக்கு ஆறுதலை தந்து எங்களுடைய காயங்களை கட்டி ஆண்டவரே, நல்ல மருத்துவராய் நல்ல சகாயராய் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓலர கந்தனி மாக்கலபு ஷபலதர கபலதரந்தனி கடபலது. வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமா? எல்லாரும் வாய்களை திறந்து, யாரும் இங்கே சும்மா இருக்க வேண்டாம். எல்லாரும் வாய்களை திறந்து ஓர பக்கல பந்தன கடபலபா ஷபலதர கபலது. ஆண்டவரே, இம்மட்டில் நீர் நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஓர கலந்தன கடபல் கந்தரியோ கலபா ஷபலதர கபலது. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ரலர கந்தனி கடபலதர கபலதரந்தனி கடபலது. ஒரு அபிஷேகத்தோடு ஸ்தோத்திர பலியோடு ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிப்போமா? வாய்களை திறந்து ஆண்டவரே, என் மேல் அக்கினியா இறங்குங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர். ஆண்டவரே, மேல ஊற்றுங்க ஆண்டவரே என்று ஒரு தாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நல்லா தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? அப்பா, என் மாம்ச சிந்தை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, ஆவியின் சிந்தையோடு கூட நடக்க என் தேவனுடைய அபிஷேகத்தினால ஊற்றுங்க ஆண்டவரே. அக்கினியா நீங்க இறங்குங்க, என் மேல அக்கினியா இறங்குங்கன்னு சொல்லி ஓரி லர கந்தன கட பலபா கலபா ஷபலதர கபலது. ஓரி பந்தன கட பலதர கபலதர கபலது. ஆண்டவரே, என் மேல அக்கினியா இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, அக்கினியா இறங்கின சுட்டு இருங்க ஆண்டவரே. சுய எனக்கு வேண்டியதில்லை, ஆவியானவர் என்னை வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ரிபலர கந்தன கட பலது. ஒரு மன நிறைவோட கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய பாரங்களை அவர் சுமந்து கொண்டார் என்ற ஒரு விசுவாசத்தோடு உங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்க வல்லமை உள்ளவராகிய தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் ஒருமனப்பட்டவர்களாய், இருதயத்தை ஒருமுகப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் எங்க மேல அசைவாடுங்கப்பா. என் கணவன் மேல அசைவாடுங்க, என் மனைவி மேல அசைவாடுங்க, என் பிள்ளைகள் மேல நீங்க அசைவாடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. என் வேலை ஸ்தலத்துல நீங்க அசைவாடுங்கப்பா. அப்பா, அதுல தடைகள் இருக்குன்னா அந்த தடைகளை உடைத்து போடும்படியாக என் கர்த்தர் நீர் அசைவாடும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ரிமந்த நகடபா ஷலதர கபலதர கபலது. ஓரியாந்து நீ
கலபாஷ பலதர கபலதர கபலது பின்மாரியின் அபிஷேக மாம்சமான யாவர் மேலு அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேக மாம்சமான யாவர் மேலு அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, இந்த தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, இந்த தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஒரு கையளவு மேகம் தாங்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே. கருமேல் ஜபவேளையில் ஒரு கையளவு மேகம் தாங்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. மலையின் மேல் அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேல் அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஜபவேளையில் ஒரு கையளவு மேகம் தாங்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே. தன்மேல் ஜபவேளையில் ஒரு கையளவு மேகம் தாங்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே. இறங்கிடுவே, அக்கினாவாக பெருங்காற்றாக வீசிடுவே, ஜீவநதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே,
எழுந்து பள்ளத்தாக்கிலும் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, இந்த தரிசனம் உரைத்திடவே. எழுந்து பள்ளத்தாக்கிலும் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, இந்த தரிசனம் உரைத்திடவே. இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியா இறங்கிடுமே. ஆமே ஆண்டவரே, எங்க மேல பொழியுங்க ஆண்டவரே. ஓ ரக்கட வாஷவல கரக்கபல கரக்கலை கடவலது. ஓ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற எங்க மேல கர்த்தர் நீங்க அசைவாடுங்கன்னு சொல்லி கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளில் நிறைந்து ஆவியில் நிறைந்து ஆண்டவரே எங்க மேல இறங்குங்க ஆண்டவரே. ஓ எங்க மேல இறங்குங்க. பிசாசு எழுந்திருக்கிற பலத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. பிசாசை எழுந்திருக்க பலனை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அந்த பின்மாரியின் அபிஷேகம் மேல ஊற்றப்படட்டும். தீர்க்க தரிசன அபிஷேகம் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. பைன நொறுக்கிற அபிஷேகம் எங்களை எழுந்திருக்கிற எல்லா தேவையில்லாத காரியங்கள், மாம்ச சிந்தைகள், எங்களை அழிக்க நினைக்கிற பிசாசு போராடுகிற எல்லா போராட்டங்களை எழுந்திருக்க ஆண்டவரே மேல இறங்குங்க. எல்லாரும் அந்நிய பாஷையில் நிறைந்து அந்நிய பாஷையில் நிறைந்து ஓ ரக்கடவா ஷபலதரந்தனி கடபலதர கபலது. ஓ ரிபா ஷபலதரந்தனி கபலது. ஓ ரிபா கபலதரந்தனி கடபலதர கபலது. ஓ அக்னியா இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க இறங்குங்க. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இப்பொழுது ஊற்றுக 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 ஆண்டவரே. கரங்களை தட்டி மக்களே, கரங்களை தட்டி துதியுங்க. ஓ ரிபா கபலதரந்தனி கடபலது. தடைகளை உடைங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஆராதிக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு முன்னால் இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தரின் உடை திரும்புவீராக. உடையும் 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 செங்கடல் ரெண்டா பலகட்டு இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ராபா கலவா ஷபலதர கபலதரந்தனி கடபலது. ஓ ரிபா கபலதரந்தனி கடபலது. ஓ ரிபா கலவா ஷபலதரந்தனி கடபலது. ஓ ரிபா கலதரந்தனி கடபலதர கபலது. ஆண்டவருடைய சமூகத்தில் உள்ளத்தை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யாக்கோபு போல நீங்க என்னை ஆசீர்வதித்தாலும் நான் உன்னை விடேன் என்று சொல்லி கர்த்தரை பிடிச்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஓ ரிபா கலவா ஷபலதரந்தனி கடபலது. பரலோகமே மகிமையடையத்தக்கதாக என்னை உயர்த்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஓ ரிபா கலவா ஷபலதரந்தனி கடபலது. ஓ ஆவியானவரே இறங்குங்க ஆண்டவரே. ஓ ரிலா ராதா லக்கரவா கலவரவலதர கபலது. ஓ ரிபா ஷபலதரந்தனி கடபலதர கபலது. அக்கினியா இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியா இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியா இறங்கிடுமே. எல்லாரும் வாயை திறந்து ஓ இது கடைசி காலம், இந்த மாம்சம் எனக்கு வேண்டாம், ஆவின் சிந்தை எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஓ ராபா கடவா ஷபலதரந்தனி கடபலது. ஓ நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே. ஓ ராதா கடவா ஷபலதரந்தனி கடபலதர கபலது. ஓ ரீலா ராதா ரிபா கலவு ஷபலதரந்தனி கடபலது. இதோ எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கரை மட்டும் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கரை மட்டும் எங்களை தாழ்த்துகிறோம். ஓ ராலா ரந்தன கடபலது. ஓ ரீலா ரதன கடபா ஷபலதர கபலதரந்தனி கடபலது. ஓ உன்னை கைவிடேன் என்று சொல்லி ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிறார். ஓ ராலா ரிபா தல கடபல கரமந்தனி ஓகல ஷபலது. ஓ ரிபலர கந்தன கடபலதரந்தனி கடபலது. நம்பி வந்த யாரையும் புறம்ப தள்ளாத தேவன் நீர் ஆண்டவர். ஓ நம்பி நிற்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சேனையாய் நீர் எங்களை மாற்ற வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர். ஓ லரதல கடபா ஷபலதரந்தனி கடபலது. ஓ ரியாந்தனி மா கலபா ஷபலதரந்தனி கடபலதர கபலது. ஓ ரிபா லக்கர
Oh, we worship you, Master. Hallelujah. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவன் என்று சொல்லி, நீரே மகா பெரிய தேவன் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ, நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம். அப்பா, நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்தவர்களாய் உம்முடைய சேனையாய் இங்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ, லரகதகடப ஷபலதரகபல Oh, we worship you, Master. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், எங்களுடைய இக்கட்டுக்கு விலக்கிகளை காத்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் ராஜாதி ராஜா ஆண்டவரே, நீர் கர்த்தாதி கர்த்தர். உம்மை மகிமை பொருந்தினவரே, உம்மை ஆராதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓலா ரகந்தனி கடமல பக்கலம ஷமலதரக்கமலதரந்தனி கடமலது ஓரி மாஷலதரந்தனி கடமலதரக்கமலது. ஒரு மனதோடு உயர்த்தும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே மேலும்
எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லாரும் இரு கரங்களையும் உயர்த்தி அந்த மகா பெரிய தேவனை, அந்த ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை, ஓ ரப கரப ஷபலதரந்ததி கிரபலது அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆமாண்டவரே, அந்த கல்வாரி சிலுவையில எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீர், அன்பை வெளிப்படுத்தினீரே ஆண்டவரே. இதோ நாங்க இன்றைக்கு ஆலயத்திலே கூடி அப்பா மீது வைத்திருக்கிற அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனையிலே மகிமைப்படுத்தும்படியா அப்பா துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, நீர் வாழ்க 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 என்று சொல்லி ஆண்டவரே அப்பா உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. We praise you Lord, hallelujah, we worship you master, hallelujah, hallelujah. ஷலதர கந்தரி கடபலதர கபா, ஓ உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வேளையில் என் தேவரீர் ஆண்டவரே மகிமை அடைந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆண்டவரே உமக்கு சுகந்த வாசனையாயிருந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒன்றுமில்லாத மண்ணான எங்களை ஆண்டவரே நீர் கரங்களில் எடுத்து நீர் வணைந்து ஆண்டவரே உமக்கு மகிமையாய் உமக்கு கனத்துக்குரிய பாத்திரமாய் நீர் வைத்திருக்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒன்றுமல்ல என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெறும் மண்ணானவர்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் என் தேவன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிரிகளினாலே ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சியா இருக்க தேவன் கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே வரப்போகிற ஒவ்வொரு பகுதியும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. சங்கீதத்தின் பகுதி, காணிக்கையின் பகுதி ஆண்டவரே இன்னுமாய் அப்பா தேவனுடைய வசனத்தின் பகுதிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். என் கர்த்தர் ஆண்டவரை நீர் அழைத்து கொண்டு வந்திருக்கிற ஊழியக்காரருக்காக ஸ்தோத்திரம். என் தேவன் சபையில எழுந்தருள போகிற தயவிற்காக உமக்கு நன்றி. உம்மை ஒரு மனதோடு மகிமைப்படுத்த கிருபை கொடுங்க அப்பா. எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே உழுது ஆண்டவரே கர்த்தருடைய வசனத்தை ஆண்டவரே நாங்கள் தியானித்து அதில் விதைத்து ஆண்டவரே கனி கொடுக்கிற மரமாய் நீர் எங்களை மாற்றும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். வேதத்தை வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல அந்த வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை வளைந்து கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். நின்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 104வது அதிகாரம். சங்கீதம் 104வது அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள் முடிய சகோதரி ஜாக்லின் ஜெனிஷா அதை நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 104. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி, மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். பூமி ஒருபோதும் நிலைபெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அவைகள் உமது கண்டிதத்தினால் விலகி ஓடி உமது குமறுதலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று.
அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இருக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியா இருக்கிறது. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின் லீபனோனின் கேதுருக்களும் ஸ்வரத்தினாலே நிறைந்திருக்கும். அமர்ந்திருப்போம். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தயவு செய்து சாட்சி சொல்ல முடியாது கேட்டேன். இது காணிக்கை நேரம். உங்களுடைய காணிக்கைகளை கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காணிக்கைக்காக நம்ம செபிக்குவோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக எம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் கொடுத்து எங்களுக்கு ஆசீர்வதித்ததிலிருந்து ஒரு சிறிய பகுதி ஆண்டவரே மனமுவந்து உமக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்ப்பா. ஆண்டவரே, இந்த படைக்கிற காணிக்கையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு கரங்களையும் நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் கடனில் இருக்காங்களோ அப்பா, அந்த கடனை நீங்கள் மாற்றி போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வியாதியின் படுக்கையிலிருந்து உடைய பிள்ளைகளை மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, பொத்தலான பைகள் இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உடைய எல்லைகளை நீங்கள் விரிவாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் தடையா இருக்குதோ அதை எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு கர்த்தர் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஏற்ற வேலையில கர்த்தர் நல்ல பதவி உயர்வையும் நல்ல இன்க்ரிமெண்ட்டையும் போனஸையும் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். ஜீவ நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். இப்பொழுது சகோதரர் பிளஸிங் அவர்கள் ஒரு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தர் கேட்டு நாம் காணிக்கை செலுத்துவோம். வந்து பணிகளை நினைக்கின்ற போது இதுவரை நடத்தினாரா, நன்றி அல்லாமல் வேறொன்றுமில்லை. என்னை கரங்களில் சுமந்தவரே, நன்றி அல்லாமல் வேறொன்றுமில்லை. என்னை கரங்களில் சுமந்தவரே.
கரம் பிடித்து நடத்தினீரே, மனம் தளர்ந்த நேரத்திலெல்லாம் என்னை தயவாய் தாங்கினீரே, மனம் தளர்ந்த நேரத்திலெல்லாம் என்னை தயவாய் தாங்கினீரே. வந்த வழிகளை நினைக்கின்ற போது இதுவரை நடத்தினீர் நாதா, நன்றி அல்லாமல் வேறொன்றுமில்லை. என்னை கரங்களில் சுமந்தவரே, நன்றி அல்லாமல் வேறொன்றுமில்லை. என்னை கரங்களில் சுமந்தவரே. ஓடி வர நாடுகளெல்லாம் ஓட்டி நின் காருண்யம், ஓடி வர நாடுகள் எல்லாம் ஓட்டி நின் காருண்யம். ஒரு ஜீவித நிமிஷங்கள் போலும் தவ சாசியம், ஒரு ஜீவித நிமிஷங்கள் போலும் தவ சாசியம். வந்த வழிகள் ஒன்னோர்த்திடுவோம், இதையோடும் நடத்திய நாதா, நன்றி அல்லாதில்லொன்றுமில்லா. இந்த கருவலில் வகிச்சவரே, நன்றி அல்லாதில்லொன்றுமில்லா. இந்த கருவலில் வகிச்சவரே. வருகிற வாரத்தில் பிறந்தநாள் திருமண நாள் காண்கிறவர்கள் 31ஆம் தேதி ஜூலை மாதத்தில் மகள் ட்விங்கிள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது ஏசாயா 58வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். படைக்கப்பட்ட காணிக்கைக்காக, வரப்போகிற தேவனுடைய செய்திக்காக நம்ம எல்லாரும் ஒரு மனப்பட்டு நம்ம ஜெபிப்போம். பாஸ்டர் அதற்காக ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் அப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். அப்பா இம்மட்டும் உம்மை பாடி துதிக்க நீங்கள் கொடுத்த மேலான கிருபைக்காய் நாங்கள் நன்றி 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 என்று சொல்லுகிறோம். இந்த நாள் ஆண்டவரே அப்பா 31ஆம் தேதி ஆண்டவரே பிறந்த நாள் கொண்டாடுகிற அருமையான மகனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே வருஷத்தை நன்மையினால் சுற்றுகிற கர்த்தர், இந்த வருகிற ஆண்டு ஆண்டவரே மகளுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாய் நீ மாற்றி தருகிறதுக்காய் நன்றி அப்பா. அந்த குடும்பத்துக்கு ஆண்டவரே நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகளாய் ஆண்டவரே அப்பா நீங்க வைத்திருக்கிறபடினாலும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா உமக்கு உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா பிள்ளையை நீங்க போதித்து நீங்க நடத்துங்க ஆண்டவரே. பிள்ளை மேல உங்களுடைய கண்களை வைத்து நீர் ஆலோசனை சொல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே பெற்றோருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோருடைய கரத்தை நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. பிள்ளையை
நடத்தும்படியாய், பிள்ளைக்கு ஆண்டவரே வேண்டிய காரியங்களை செய்யும்படியாய் ஆண்டவரே, பெற்றோருக்கு ஆண்டவரே ஞானத்தையும் ஆண்டவரே பெற்றோர்களுடைய தேவைகளை நீங்க சந்திக்கிறதுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த நாட்கள் ஆண்டவரே விதைத்த உடைய பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். விதைத்த ஒவ்வொரு கரத்தையும் 1000 மடங்கு நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த நாள் எங்களுக்காய் நீர் வைத்திருக்கிற மன்னாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க மக்களை கொண்டு வந்திருக்கிற அருமையான போதகருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மகனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. அப்பா, இந்த நாட்கள் ஆண்டவரே உடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராதபடிக்கு அந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க எங்க ஒவ்வொருத்தருக்கு நீர் கிருபை தருவீராக. எல்லாவற்றுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதிகர மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய மத்தியிலே பாஸ்டர் நியூட்டன் தினகரன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க இந்தியாவிலும் மலேசியாவிலும் க்ளோரி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மினிஸ்ட்ரி நடத்திட்டு இருக்கிறாங்க. கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். என்னுடைய செய்தியை கொடுக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த வாய்ப்பு அளித்த அருமையான பாஸ்டர்மாருக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கொண்டு வந்த அருமையான சகோதரர் ஜெயசேகர் கிட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். காலையில் என்னை கொண்டு வந்தாங்க. திரும்ப நான் காலையில் இங்கே கொண்டு வர வேண்டியது அவருக்கு வந்து ஒரு தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பங்காக இருக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாளைக்கு 8 மணிக்கு நாங்கள் கிளம்பி 10 மணிக்கு நாங்கள் இங்கே திரும்ப அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் 2 செய்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் நைட்டு ரிட்டர்ன் போக இருக்கிறேன். எனக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதில் மிகுந்த மகிழ்ச்சி. எத்தனை இடத்துல செய்தி கொடுத்தாலும் அதுக்கு ஒரு சந்தோஷம். வந்திருக்கிறது முழு நேரம் அதுக்கு தான். அல்லேலூயா. ஒழித்துக்காக வந்திருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய பங்காக இருப்பது தான் பெருத்த மகிழ்ச்சி. ஆமென். என்னுடைய பாஸ்டர்மா வந்து பாஸ்டருடைய மகள். அதனால் ஊழியத்தில் என்னுடைய பிள்ளைகளை ஊழியத்துக்காக வளர்த்து அவர்களை வைத்திருக்கிறேன். மூத்த மகளை ஒரு பாஸ்டருடைய மகனுக்கு தான் நாங்கள் கொடுத்தோம். தேவ கிருபையினால் கர்த்தர் வழிகாட்டினார். அவள் எங்களிடத்தில் வளர்ந்ததில் அங்கே இன்றைக்கு ஆராதனை நடத்தும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். நிறைய ஊழியங்களை செய்யும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். ஒரு 300-400 பேர் உள்ள சபையில் ஒரு ஊழியத்தை தேவனுடைய ராஜ்யத்தில் நிறைவேற்றும்படி அது உருவாக்குறதுனால கர்த்தர் கிருபையாக. அடுத்த மகள் காத்திருக்கிறாள். நாங்கள் காத்திருக்கிறோம். அவள் காத்தில்லை, நாங்கள் காத்திருக்கிறோம் எந்த இடத்துல போய் ஊழியத்தை செய்ய முடியும். அதுபோல் அருமையான இவர்கள் வந்து இங்கே ஊழியங்கள் செய்வது குறித்து மிக்க மகிழ்ச்சி. கணவர் மனைவியாக சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக கட்டுறது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கேட்டேன், பிரதர் ரொம்ப கஷ்டமாச்சே, நீங்கள் எடுத்துகிட்டு வந்து திரும்ப நாளை காலையில் வர வரணும் சொன்ன. ஐயா, ஆண்டுடைய வேலை இது, அது பெருத்த மகிழ்ச்சி, அது எனக்கு ஆசீர்வாதம். அதுதான், அந்த மனநிலை தான் நமக்கு மிக முக்கியம். தட் மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உள்ளவர்கள் தான். சிறிய கூட்டம், பெரிய கூட்டம், சின்ன இடம், பெரிய இடம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் பைபிளில் எங்கேயுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பயப்படாத பெருமந்தைன்னு எங்கேயுமே பைபிள் இல்லை. பயப்படாதே. அதனால ஆமாம், கொஞ்சத்தில் உண்மையாக இரு. கொஞ்சம் உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு கூட போ அப்படின்னு தான் ஆண்டு சொன்னேன். ஆமென். ஹல்லேலூயா. சின்ன கோத்திரத்தை தான் கிதியோனை கர்த்தர் தடுத்தார். சிறிய கோத்திரம் இருக்கிறதுலையே. ஆனால் பலத்த காரியங்களை கர்த்தர் கிதியோனை கொண்டு கர்த்தர் செய்தார். ஆமென். ஆமாம். அதனால் அதில் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. தேவனுடைய பிரசன்னத்தில் எங்கே 2 அல்லது 3 பேர்கள் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் யார் இருக்கிறான்றாரு? எம்எல்ஏ, எம்பி, பெரிய கோட்டீஸ்வரர் அப்படியா? அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவனே இருக்கிறார். அதோட நமக்கு என்ன மகிழ்ச்சி. ஆமென். இங்கே வந்து 2 பேரில் 10 பேரில் 20 பேருக்கு மேலே இருக்கிறீங்க தேவ கிருபையினால. ஆகவே கர்த்தருடைய சமூகம் என்பது நமக்கு மேன்மையானது. கர்த்தருடைய சமூகம் என்பது உன்னதமானது. கர்த்தருடைய சமூகம் என்பது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசீர்வாதமானது. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. கர்த்தருடைய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பிரதர் ராபின்சன். காட் பிளஸ் யூ and let the ministry grow through you all and might God's mighty power will reach out the unreached people. ஆமென். சந்திக்கப்படாத மக்களை கர்த்தர் சந்தித்து கொண்டு வரதான் பெருத்த ஆசீர்வாதம். அதுதான் நம்முடைய சபையினுடைய வளர்ச்சிக்கு ஏதுவான ஒரு
காரியம். ஓகே, எடுத்து வாசிக்கலாம். அப்படியே நான் சொல்லிகிட்டே இருப்பேன். சரி, சங்கீதம் மேத்யூ சாப்டர் 6:33 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எனக்கு நம்ம ஆண்டவர் நிறைய செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுத்தது இல்லை, அந்த சண்டே கிளாஸ் மெசேஜ், சண்டே கிளாஸில் கொடுக்குற வசனங்கள், மனப்பாட வசனங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள், அதிலிருந்து சில காரியங்களை கத்தர் பேசும்படி ஆண்டுடைய பசுத்த நாமத்துக்கு பயன்படாவதாக கத்தர் உதவி செய்கிறார். வாசிக்கலாம். 6:33 தெரிஞ்சிருக்கணுமே. மத்தேயு 6:33. அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். அப்போ கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Let's pray. Let the Holy Spirit take control of every situations and let the Holy Ghost do a great and mighty. Hallelujah. Thank you, Jesus. Glory. Thank you. Hallelujah. தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து தேவனுடைய பர்வதத்தில் காணப்படக்கூடிய அவருடைய பிரசனம், அவருடைய மகிமையின் கரம், அப்படியே கடாப்பட்ட கரம். Hallelujah. Thank you, Holy Spirit. பிரசனம், பிரசனம், தேவ பிரசனம், மகா பிரசனம், பிரசனம், தேவ பிரசனம், ராஜாவும் பிரசனம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜாவும் பிரசனம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. பிரசன்னம், தேவ பிரசன்னத்தில் நம்மை நிரப்புவாராக பரிசுத்தாவியானவர். தேவ பிரசன்னம் நம்மை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது ஆமென், ஆமென். Glory. தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம்,
சொல்வேன் எனது இயேசுவை அகல ஆழம் உயரமா எவ்வள வந்து கூர்ந்தார் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. எங்களை காக்கிற எங்கள் மீட்பர், எங்கள் வல்ல நேசர், எங்களை ரட்சித்தவர், எங்களை மாற்றினவர், எங்கள் கூக்குரலை கேட்கிறவரே, பா நன்றி ஆண்டவரே. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. எங்கள் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. ஆனந்தம் பேரானந்தம் என் அருணாத சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருணாத சமூகத்திலே. எங்களோடு கூட பேசுங்கப்பா. அருணாதர் சமூகத்துக்கு நாங்கள் எல்லோரும் தேடி வந்திருக்கிறோம். வாழ்க்கையில எத்தனையோ வகைகளை தோண்ட இருக்கிறோம், எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்களை மாயமாய் எங்களை மறைக்க செய்திருக்கலாம், உண்மை விட்டு தூரம் கொண்டு போயிருக்கலாம் ஐயா. ஆனாலும் உடைய பிரசனம் எங்க போனாலும் உடைய பிரசனம் எங்களை விடுவதில்லையே. என் தேவன் எங்களை ரட்சித்த நோக்கம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டுமே. வேத வசனம் எங்களோடு கூட இடைபட வேண்டும் என்று கேட்கிறோம். Let your words speak to us, Father. எங்களோடு கூட பேசுவதாக ராஜா. உடைய பிரசனம் எங்களை மூடுகிறபடினால் உமக்கு நன்றி ஆவியானவர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்க பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற பிரகாரமாய் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. Father, we ask you to speak to us, Master. We come against every powers of darkness right now in the name of Jesus. முழுமையாக எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆமென். glory to God. தேவ பிரசன்னத்தில் வருகிற வந்திருக்கிறோம். குறித்த நேரத்தில் நாம் முடிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. தேவ ராஜ்யத்தை குறித்து இங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் செய்த ஊழியத்தில் அவர் பேசின வார்த்தை, இயேசு கிறிஸ்துவே பேசின வார்த்தை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். எதற்கும் கவலைப்பட வேண்டாம். அவர் ஃபோக்கஸ் பண்றது நம்மள எங்க தெரியுங்களா? கர்த்தருடைய ராஜ்யம், அவருடைய நீதி. அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எப்பொழுது நமக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும்? தேவ ராஜ்யத்தை நீதியை தேடக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு தேவ ராஜ்யத்தை தேடாத கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு ஏகப்பட்டது அப்படி ஸ்டாக்னேட் ஆக தேங்கின தண்ணீரை போல் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தெரியும், ஆனால் அவரை முழுமையாய் தேடுவது கிடையாது. ஆசீர்வாதத்தையே தேடக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, சிறிய கூட்டம் அல்ல. சிறிய கூட்டம் தான் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிறிய கூட்டம் தான் தேவனிடத்துல தன்னுடைய இருதயம் கூக்குரலிட்டு கர்த்தர் எனக்கு முக்கியமானவராக இருக்கிறார், என்னை ரட்சித்த நோக்கத்தை ஆவியான நிறைவேற்ற வேண்டும் சொல்லி அந்த குறிக்கோளோடு கூட வாழ்கிறவர்கள் உண்டு. தேவ ராஜ்யம், the kingdom of God, கர்த்தருடைய ராஜ்யத்துடைய ஒழுக்கங்கள், கர்த்தருடைய ராஜ்யத்துடைய சட்டதிட்டங்கள், இவைகள் எல்லாம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகம் மட்டுமே. ஆமென், ஹல்லேலூயா.
இதை படிச்சவங்க பொழைச்சிக்கோங்க, இதை படிச்சு பின்பற்றவங்க அவங்கள அசைக்கவே முடியாது. ஆமென். அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்பதான் அந்த வசனம்லாம் நிறைவேற முடியும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறவன். கர்த்தருடைய கண்மணி லேசில் தொட முடியாது. நம்ம கண்மணி நம்மளால தொட முடியாது. முதலாவது அந்த மாதிரி தேவன் நம்மை படைத்து வைத்திருக்கிறார். எங்கிருந்து கர்த்தருடைய கண்மணியை தொட முடியும்? ஆக கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம சென்னை பாஷையில் சொன்னோன்னா ஆண்டவருக்கு இதெல்லாம் ஜுஜுபி. சில வார்த்தை, தமிழ் வார்த்தைலாம் பார்த்தீங்கன்னா தனி அகராதியே கொண்டு வந்துடலாம். ஜுஜுப்பி, சில புஷ்குன்னு போயிடுச்சு, லொடுக்குன்னு கையை விட்டுட்டான், இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் தமிழ் அகராதிலே இல்லாத ஒரு வார்த்தை தனி அகராதியாக நம்ம அதை வந்து நம்ம டிக்ஷனரி அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஜுஜிப்புன்னா நான் சொல்லுவேன் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். க்ளோரி டு காட். அப்போது இவைகள்லாம் கூட கொடுக்கப்படக்கூடிய காரியம் தேவனுக்கு ஒன்றும் கிடையாது. nothing is so hard for him to give this. இப்படிப்பட்டவைகளை கொடுப்பதற்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆனால் அங்கே பார்க்குறோம் 31 வாசிங்க அதே அதிகாரத்தில் 31-32 எண்ணத்தை உண்போம், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். கவலை பாருங்க, இந்த 3 காரியங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குங்க? எண்ணத்தை உண்போம். what shall we eat? ரெண்டாவது குடிப்போம். what shall we drink? மூன்றாவது உடுப்போம். what shall we eat? உடுப்போம். what shall we wear? உடுப்போம். 3 காரியம். தேவ ராஜ்யத்தை தேடக்கூடியவர்கள் இந்த 3 காரியங்கள் ஆவிக்குரிய வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 3 things. இந்த 3 காரியங்களை தான் இயேசு கிறிஸ்து அங்க இருக்கக்கூடிய திரள் கூட்டத்துக்கு சொல்லுகிறார். காக்கையை பாருங்க, புஷ்பத்தை பாருங்க, அதுக்கு போஷிக்கலையா, அதுக்கு நான் உடுத்தவில்லையா, அவர்களை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்களே. பாருங்க எப்படி ஆண்டவர் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு சொல்கிறார் பாருங்களேன். தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த தேவன் தான் சொல்றாரு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். all these things shall be added unto you. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம என்ன பண்றோமா, இந்த கூட கொடுக்கப்பட்டது தான் அள்ளி அப்படியே வாரி அதை தான் தேடி அதுக்கு தான் ரொம்ப பிரயாசப்பட்டு அதுக்கு தான் கண்ணீர் விட்டு அதுக்கு தான் உபவாசித்து அதுக்கு தான் மேன்மைப்படுத்தி அதுக்கு தான் 10 ஆமென் சொல்லி 100 அல்லேலூயா சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாழை பிடிச்சிக்கிறோம், முக்கியமானதை பிடிக்காம விட்டுட்டோம். எல்லாத்துக்கும் இயேசை யூஸ் பண்ணிக்கிறோம். யூதாஸ் கூட இயேசை யூஸ் பண்ண 30 வெள்ளி காசுக்கு இயேசை வச்சு பிஸ்னஸ் பண்ணது பாவம். கடைசியில் நாடு கொண்டு சேர்த்துட்டான். யூசிங் வேர்ட், யூசிங் த நேம் ஆஃப் காட். You need to be very careful. If you are using the name of the Lord, it needs to be used for the kingdom of God. இயேசுவுடைய வார்த்தை நம்ம பயன்படுத்தக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் தேவ ராஜ்யத்துக்குரியவைகளை பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே இங்க பார்க்கிற இந்த 3 காரியங்கள் எண்ணத்தை ஃபர்ஸ்ட் என்னங்க, இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய ராஜ்யம், அவருடைய நீதி. அப்ப கர்த்தருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், தேவ நீதி தேட வேண்டுமால் என்ன அர்த்தம்? எண்ணத்தை உண்போம் என்பதற்கு மாறாக what shall we eat? எண்ணத்தை உண்போம் என்பதற்கு மாறாக நாம் தேவ ராஜ்யத்தை தேட வேண்டும் சொன்னால் எப்படி, எதை தேட வேண்டும்? மத்தேயு 4 அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம். Matthew chapter 4 verse 4 என்ன சொல்கிறது? அவர் பிரதியுத்தரமாக, இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம், மனுஷன் சோறுல சாப்பாடுல பரோட்டாவில பிரியாணியில மட்டும் இல்ல அப்படி சொன்னா புரியும் நமக்கு. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். The word gives you life. The word nourishes. The word gives you prosperity. The word gives you the blessing. வார்த்தை நம்மை செழிக்க வைக்கிறது. வார்த்தை நமக்கு ஜீவன் கொடுக்கிறது. வார்த்தை நம்மை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. எண்ணத்தை உண்போம் என்பதற்கு மாறாக இயேசு சொன்னார், அதே இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பிசாசை பார்த்து சொன்னாரு, உலக மாம்சம் பிசாசு ரொம்ப கவனமா இருக்கும். உலகம் மாம்சம் தள்ளப்பட்ட பிசாசு இவைகள் எல்லாம் மிக கவனமாக இருந்து கூர்மையாக ஆவிக்குரிய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், எப்படிப்பட்ட தேவைகள் இருக்கலாம், எப்படிப்பட்ட போராட்டம் இருக்கலாம், நீ என்னதான் புலமை அழுது கத்திரத்தில் கொடுப்பாரு. ஆனா அப்படியே நீங்க புலமை அழுதுனா கொடுத்துட்டே இருப்பாரு நினைக்காதீங்க.
நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக ஆரம்ப கட்டத்தில் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். அதுக்கு பிறகு அவர் மேல் வர விசுவாசமானது, அவர் மேல் வரக்கூடிய எண்ணமானது கர்த்தருடைய ராஜ்யமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நிறைய பேர் ஹீல் பண்ணார். ஒரு 3.5 வருஷம் ஊழியத்துல ஏகப்பட்ட, அதாவது புத்தகம் கொள்ளாத அளவுக்கு கர்த்தருடைய அற்புத அடையாளங்கள் செய்திருக்கிறார். யோவான் புஸ்தகத்துல சுவிசேஷத்துல எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நன்மை செய்திருக்கிறார். காரணம் என்ன? இவர்கள் தேவன் வல்லமை உள்ளவர்கள், இவர்கள் ராஜ்யத்துக்குரியவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஒழிய அவர் நன்மை பெற்று, சுகத்தை பெற்று, பலனை பெற்று, அற்புதத்தை பெற்று, அடையாளங்களை பெற்று போக வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. அவர்கள் கர்த்தருக்குள் காணப்பட வேண்டும் என்பதற்காக, சத்தியத்தின் அடிப்படையில் காண வேண்டும் என்பதற்காக, தேவ ராஜ்யத்துக்குள்ளாக தேட வேண்டும் என்பதற்காக, அவருடைய நீதி, தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி அதை தேடக்கூடியது. அதற்கு தேட வேண்டும் என்று சொன்னால் எண்ணத்தை உண்போம் வேண்டாம் என்று சொல்றார். எண்ணத்தை புசி குடிப்போம் என்பதல்ல, எண்ணத்தை உடுத்துவோம் என்பதல்ல. அவைகள் யார் தேடுறாங்களா? அஞ்ஞானிகள், ஜென்டைல்ஸ். என்ன சொல்லுது வாசிங்க, அது அடுத்த வசனத்தை 31 வாசிங்களே, அது வாசிங்க. என்ன சொல்லுது? 31-32 வாசிங்க. 31 and 32. இவைகளில் ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள், தேவனை அறியாதவர்கள், தேவனுடைய வல்லமை ருசி பார்க்காதவர்கள், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை அறியாதவர்கள், அவரை விசுவாசிக்காதவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவரை பின்பற்றாதவர்கள். இங்கே நாம் பார்க்கிறோம் நாம் எல்லோரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். எண்ணத்தை உண்போம் என்பதற்கு மாறாக வார்த்தையில நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டுமாக இருக்கிறது. சீஷர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 65 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 66, 67 அங்கே சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, ரொம்ப துக்கமாக கேட்குறாரு நினைக்கிறேன், நீங்களும் என்னை விட்டு போக மனதாக இருக்கிறீங்களா? Are you also willing to leave me and go? ஏன்னா திரள் கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம் உள்ள அவரை இறக்கி, அதாவது அவர் வெளியே வர முடியாத அளவுக்கு மேலே கூறிய பிரித்து உள்ள திமிர்வாதக்கான உள்ள கொண்டு வராங்க. பயங்கரமான திரள் கூட்டம், நெருக்கடி. ஒரு உதிரி போக்கில கஷ்டப்படுகிற ஸ்திரீ அவர்கிட்ட போய் ஜெபிக்க முடியாது, அட்லீஸ்ட் நான் வஸ்திரத்தை தொட்டாவது சுகமடைவேன்னு சொல்லிட்டு அவ்வளவு நெருக்கடியான கூட்டத்தை இயேசு பின்பற்றினார்கள். ஆனா இங்க ஒரு பரிதாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 6ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை வாசிக்கலாமே. 66 67 வாசிங்க. 66 இது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? கூட நிற்க முடியாம, நடக்க முடியாம, அதாவது அவரோடு கூட நடக்க முடியாம, அவருடைய சத்தியத்துக்குள்ளாக நடக்க முடியாம, அவருடைய பாதையில நடக்க முடியாம, அவருடைய உபதேசங்களுக்குள்ளாக நடக்க முடியாம எல்லாம் மெனி. ஆனா 12 பேரை கேட்கிறாரு, கூட இருந்து சாப்பிட்டுட்டு கூட இருந்து கற்றுக்கொண்டவங்க பாருங்க, எல்லாம் போயிட்டாங்க. இவனுங்களா இருப்பானு தெரியல, நீங்களும் என்னை விட்டு போக மனதா இருக்கிறீர்களா? ஆனா பேதுரு பாருங்க, சும்மா அருமையான ஒரு பதில் கொடுக்கிறாரு. வாசிக்கலாமே. அடுத்தது சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. வசனம், வார்த்தை. எப்படிப்பட்ட வார்த்தை? என்ன வார்த்தைங்க? நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தை. சும்மா பிளஸிங் என்றதல்ல. சென்னையில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். ஆண்டவரும் கண்ணீரை துடைப்பார். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு சொல்லி அனுப்பினார். நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, ஆனால் வேதனைப்படுறேன். ஏங்க வாரம் வாங்க இது மாதிரி வந்து மூக்கால அழுதுட்டு ஜனங்களை ஏமாத்துறது. விழித்துக் கொள்ளுங்க, வெளிப்படைங்க. வாரம் உங்க பிரேயர் சர்ச்சில் கிடையாது. பாஸ்டர்ஸ் செய்ய மாட்டாங்க. இவன் செய்து தப்புல. ஆனா ஆண்டவர் அவருக்கு சொல்லி கொடுத்தாரா, சொன்னாராம், உன் கண்ணீரை துடைப்பேன், உன்னை சரி பண்ணுவேன். உண்மைதான். ஆனா
ஆனா சத்தியம் இல்லாம சரி பண்ண மாட்டாரு. தேவ ராஜ்யத்துக்குரிய மனமாற்றத்துக்குரியாக இயேசு கிறிஸ்து என்ன பிரசங்கம் பண்ணார்? மனம் திரும்புங்கள், தேவராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆமாமா இல்லையா? நீங்க சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்து செஞ்ச ஊழியத்தை செஞ்சு பாருங்க. இங்கதான் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உணவும், கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு இந்த இடத்துல தான். ஆனாலும் கூட என்ன சொல்றாரு? ராஜ்யத்தை தேடு, என் ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க, அப்படி இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். இதை தேட வேண்டாம், மாம்சத்துக்குரியதை தேட வேண்டாம், உலகத்துக்குரியதை தேட வேண்டாம், வேண்டாம். இது நீங்க தேடுற விதம் தவறு. நீங்க அவரை தேடுங்க, பிதாவை, தேவனை தேடுங்க, தேவ ராஜ்யத்தை தேடுங்க. அந்த சிஸ்டத்துக்குள்ள வாங்க, அந்த ஒழுக்கத்துக்குள்ள வாங்க. எண்ணத்தை உண்பம் என்பதற்கு மாறாக என் வார்த்தைக்குள்ளாக நீ கடந்து வாருங்கள். எத்தனை பேர் வேத வாக்கியங்களை வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம் வேதத்தில் பின்பற்ற வேண்டும் என்று நம்முடைய உள்ளம் துடிக்கிறது? உண்மையான ரட்சிப்பு பெற்றவங்க, உண்மையா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவங்க, உண்மையா முழுக்க ஞானம் எடுத்திருக்குங்க, வார்த்தைய வாஞ்சியோடு கூட தேடுவார்கள். கலங்கம் இல்லாமல் ஞானப்பால் வேதம் சொல்லி பேதுரு எழுதுகிறார். புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல இந்த கலங்கம் இல்லாமல் ஞானப்பால் மேல் வாஞ்சியாயிருங்கள் பைபிள் சொல்லுகிறது. ஞானப்பால், the milk of wisdom, the milk of knowledge, the milk that makes you to grow. இந்த ஞானப்பால் உன்னை வளரச் செய்யும், நம்மை உருவாக்கும், நம்மை ஆசீர்வதிக்கும். இந்த அடிப்படைக்குள்ளாக நாம் கடந்து போகும் பொழுது, இப்படிப்பட்ட சிந்தனைக்குள்ளாக நம்ம போகும் பொழுது, ஆசீர்வாதத்தை தேடி நீங்க போக தேவை, அது எங்களை தேடி வரும். ஆனா என்னைக்குமே ஆண்டவரே என்னை ஆசீர்வாதிங்க ஜெபிச்சதே கிடையாது. 35-36 வருஷம் அது முழு நேர ஊழியத்தில் வந்து தேவ கிருபையினால எனக்கு கல்யாணம் ஆகிருக்குது. என் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். என் தம்பிக்கு திருமணம் செய்து வைத்தேன் தேவ கிருபையினால. கர்த்தர் உதவி செய்தார். இத்தனை கல்யாணங்களுக்கு 10 காசு கடன் கிடையாது. எங்கே லோன் போடலை, எங்கேயுமே காசு வாங்கலை. கர்த்தரை சார்ந்து கொண்டே. என்னுடைய தகப்பனார் 92ஆம் ஆண்டு இறந்து விட்டார். அதுக்கு பிறகு எல்லா விதமான பொறுப்புகளின் மேல் விழுந்தது. நான் 90லேயே ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஆண்டவர்களுடைய 89 ரட்சிக்கப்பட்ட 6 மாதம் தான். அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் படிக்க போயிட்டேன். தேவ கிருபையினால கர்த்தருடைய கிருபை தாங்கினது, கர்த்தருடைய பிரசன்னம் என்னை மூடினது. நான் பைபிள் ஸ்கூல் படிக்கும்போது பிரஷ் பூமர் இருந்துச்சு, வாங்குறதுக்கு காசு கிடையாது. விசுவாசத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க, கூடி ஜெபிக்கிறோம். அப்போ பக்கத்தில் இருக்கிற சொல்கிறேன், நான் டாமெண்ட்ரியில் தான் தங்கியிருந்தேன், அங்கே ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தேன் பைபிள் காலேஜ், பைபிள் ஸ்கூல். அப்போது என்னுடைய தேவை சொன்னேன் எல்லாம் மற்ற மிசோராம்லேருந்து, நியூசிலாண்ட்லேருந்து, ஆமாம் இருந்து எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும். வசதியானவங்களும் கூட இருக்கிறாங்க. எனக்கு ப்ரஷ்ஷுக்காக ஜெபம் பண்ண சொன்னால் கண்டிப்பாக யாராவது ஒருத்தன் அப்போனா 3 ரூபா 4 ரூபா ப்ரஷ்ஷு, டூத் ப்ரஷ்ஷு நான் பேசுகிறேன். அது குத்தம், ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவரே இப்படி இருக்குது, ஆண்டவரே நீங்கள் தான் கொடுக்கணும். அங்கே தான் கற்றுக்கொண்ட விசுவாசத்தை. யாருக்கிட்டையும் சொல்ல, டாமெண்ட்ரி ப்ரேயரில் எனக்கு அடுத்தது இவர் ஜெபிக்கணும், அவருக்கு அடுத்து அவர் ஜெபிக்கணும். வாட் இஸ் யுவர் நீட் நியூட்டன், வாட் ஷுட் ஐ ப்ரே ஃபார்? ஐ செட் யூ ப்ரே ஆஸ் தி லார்ட் லீட்ஸ். எதுக்காக ஜெபிக்கணும்னு கேட்டாங்க. ஆண்டவர் எப்படி, ஏன்னா இப்போ நான் ப்ரஷ் வேணும்னு ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக யாராவது ஒருத்தனை பண்ணிடுவான், ப்ரஷ் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அதை கூட தெரிவிக்காம, அதாவது வாயில் சொல் பிறவதற்கு முன்பதாக உன் தேவை அறிந்திருக்க என் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. அதனால அந்த வேதத்தை வாசிக்க சொல்றேன், அந்த வேதத்தை விசுவாசிக்க சொல்றேன். இந்த வேதம் எனக்கு வெளிச்சம், இந்த வேதம் எனக்கு ஆசீர்வாதம், இந்த வேதம் எனக்கு மேன்மை, இந்த வேதம் எனக்கு ஜீவன். அந்த விசுவாசத்துக்கு அடிப்படையில் கேட்டேன். மறுநாள் போயிட்டு ப்ரஷ் எடுக்கிற, ஆண்டவரை நேற்று தானே ஜெபிக்க சொன்னேன். அவங்க ஜெனரல் ஆனால் என் உள்ளத்தில் தேவை நான் சொல்லவே இல்லையே, நீங்கள் தான் தரணும்னு. ப்ரஷ்ஷை எடுக்கிறேன். என்னுடைய டீச் பண்ணக்கூடிய அண்ணன் டேனி என்னை வந்து நிற்கிறேன். நியூட்டன் அப்படின்னாரு. அண்ணே வெயிட், கரெக்டாக பாருங்கள், எப்போ சோதனை பாருங்கள். ப்ரஷ்ஷை எடுக்கிறேன், ப்ரஷ்ஷு வருது உள்ள. சின்ன விஷயங்க, ஆனால் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுது. சின்ன மேட்ரு தான், மேட்ரு ஸ்மால், பட் த இன்சிடென்ட் வாட் ஹேப்பன் வாஸ் கிரேட். தேவனாகிய கர்த்தரை அணுவணுவாய் அவரை பார்க்கும்படி, அவரை ருசி அவரை பார்க்கும் சென்ஸ், அதை அனுபவத்துக்குள்ளாக பார்க்கும்படி. எதனால? வார்த்தைனால, இந்த வார்த்தை விசுவாசத்தினால. அதனால தான் பைபிள் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். வார்த்தையினால உறுதியை பிடித்துக் கொள்ளுங்க.
எங்கே போனாலும் என்னுடைய ஊழியங்களில் வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கும். தேவ கிருபையில் வார்த்தையை சார்ந்து கொள்வேன். என்னுடைய ரீல்ஸாக இருக்கட்டும், மெசேஜஸாக இருக்கட்டும், இட் வில் பி ஆல் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட். ஏன்னா வானமும் பூமியை ஒழிந்து போனாலும், வானத்தையும் பூமியில் இருக்கக்கூடிய எது ஒழிந்து போனால் எது ஒழியாதுங்க. அப்போ எது ஒழிந்து போகிறது வேணுமா, ஒழியாது வேணுமா சொல்லுங்களேன். எஸ், ஒழியாத நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா ஒழிந்து போகிறது ஒன்றுமே பெருசாக தெரியாது. உங்களுக்கு பெருசாக தெரியாது. எனக்கு சைக்கிளுக்கு 10 காசு 15 காசு சென்னையில் சைக்கிளுக்கு காத்தடிக்க காசு இல்லாமல் இருந்த காலம் உண்டு. அம்மா சொந்தமாக ஸ்கூல் யூனிவர்சிட்டி ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் காசு கேட்க மாட்டேன், சொல்ல மாட்டேன். சைக்கிளுக்கு காற்றுல காசு வேணும் கேட்க மாட்டேன். ஏன் விழுந்தாரத்துக்கு வந்ததுனால. ஏன் ஆண்டவர் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்பா அம்மா நம்பி வரலையா, உங்க நம்பி தான் நான் வந்தேன். நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும். சைக்கிளை ஓரம் வச்சு நடந்து போன காலமெல்லாம் உண்டு. கத்திர சோதனை இல்லை, கத்திற்கு மகிழ்ச்சியோட கூட செஞ்சுருக்கிறேன். ஆனால் ஒரு காலகட்டம் வந்தது தேவ கிருபையினால நான் பைக்கில், காரில், ட்ரெயினில் போகிறத விட ஃப்ளைட்டில் தான் அதிகமாக போக கத்திர உதவி செய்தேன். பல முறை 10 காசு நான் செலவு பண்ணலாம். அதே நேரத்தில் என்னை அழைக்கிறவர்கள் கொடுப்பார்கள். மலேசிய சபை தொடங்கின பிறகு அடிக்கடி 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 3வது பாஸ்போர்ட் யூஸ் பண்ணுற அளவுக்கு கத்திர உதவி செய்தார். ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த கழுதைய இந்த வார்த்தையை நம்பினபடினால என்னை செழிக்க வைத்தது. இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தபடினால, இந்த வார்த்தைக்காக நின்றபடினால, இந்த வார்த்தையை விசுவாசத்தினால பிழைப்பூட்டினது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனிடத்தில் புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆகவே முதலாவதாக நாம் பார்க்கிறது வார்த்தை. இரண்டாவது எண்ணத்தை புசிப்போம். இரண்டாவது எண்ணத்தை குடிப்போம். எடுத்து வாசிக்கலாம் வேதத்தை. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. Glory to God. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கலாம். 13-14. John 4:13 and 14. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். நான் கொடுக்கிற தண்ணி அவனுக்குள்ளே, இந்த தண்ணி உனக்கு தாகம் உண்டாக்கும். ஆனா நான் கொடுக்கிற தண்ணி உனக்கு தாகம் உண்டாகாது. நித்திய என்ன சொல்லியிருக்கீங்க சிஸ்டர்? நித்திய ஜீவ காலமாய். நித்திய ஜீவ காலமாய், நித்திய ஜீவ காலமாய் நீரூற்றாக. அது எது? பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. வார்த்தை பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை பெற்று ஆவியில், புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தின் பிரகாரமாக எவர்கள் தேவ ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்பட வேண்டும். ஆவியில் நடத்தக்கூடிய அந்த அனுபவத்துக்குள்ளாக வரணுங்க. எண்ணத்தை உண்போம் என்று பார்த்தோம், இப்போ எண்ணத்தை குடிப்போம் என்று பார்க்கிறோம். நித்திய ஜீவனுக்குரிய வசனம் யோவான் 6ஆம் அதிகாரம் 63 என்ன சொல்லுகிறது? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ என்ன அர்த்தம்? நான் தேவ ராஜ்யத்தை தேடுகிறேன், அவருடைய நீதியை தேடி சொன்னால் என்னை உயிர்ப்பிக்க வேண்டும், எனக்கு ஜீவனை தர வேண்டும். மாம்சம் ஒன்றுத்துக்கு உதவாது என்று சொல்லி சொல்கிறது 6:63. ஆனால் ஆவியை உயிர்ப்பிக்கிறது. ஆவியை உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுத்துக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ வார்த்தை, நாம் வாசிக்கிற வார்த்தை ஆவியாக இருக்க வேண்டும், ஜீவனாக இருக்க வேண்டும். சாத்தானோட வார்த்தை கொண்டு வரோம். கள்ள உபதேசத்தை போதிக்கிற கூட வார்த்தையில தான் கொண்டு வராங்க. கள்ள உபதேசங்கள், நிறைய கள்ள உபதேசங்கள் இருக்குது, நிறைய கள்ள ஊழியர்கள் இருக்கிறது. எல்லா சபையும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சபை அல்ல. எல்லா ஊழியர்களும் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் அல்ல. அதில் நம்ம தெளிவடையணும், அதில் ஒரு தெளிவுக்குள்ள வரணும். எவர்கள் வார்த்தை, அந்த வசனம் அழகாக சொல்லிட்டு பாருங்க, ஜீவனோடு சத்தியத்தோடு கூட. வாசிக்க அந்த பகுதியை இப்பதான் வாசிட்டீங்களே. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்று. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் வாசிட்டீங்களா? நான் உங்களுக்கு
சொல்லுகிற வசனங்கள் எத்தனாவது வசனம் அது? 63. ஓகே. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஜீவனாயும் இருக்கிறது. அது என்னடா ஸ்கிப் ஆயிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆவியாயும் ஜீவனாயும். என்ன அழகா இருக்கு பாருங்க. ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுத்துக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், அப்போ வேத வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வசனம் தான் கர்த்தருடைய வசனம். இந்த கர்த்தருடைய வசனத்தை கொண்டு எப்படி சத்துரு பயன்படுத்தினானோ அதே போல சிலர் கள்ள உபதேசங்களை போதிக்கக்கூடிய அளவிற்கு இப்ப இந்த வசனங்களை பயன்படுத்துகிறார்கள். ஏமாந்து போக வேண்டாம். அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில நிறைய வார்த்தைகள் ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆவிக்குள்ளாக நம்மை நடத்தி கொண்டு போகும். ஆவியானுடைய கிரியை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு கூட கர்த்தர் தனிப்பட்ட விதத்தில் பேசணும். ஆமென், பேசணும். நீங்க பைபிள் வாசிக்கும் போது பேசணும், ஜெபிக்கும் போது கர்த்தர் பேசணும். அவர் பேசக்கூடிய தெய்வம். அல்லேலூயா. பேசும் தெய்வம், நீ பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல என்று பாட்டு ஒன்று இருக்கு, பழைய பாட்டு. பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல, பேசும் தெய்வம் நீ. அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார். He speaks to you. அவருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கும். அவருடைய வார்த்தை நம்ம உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்குமே. தேவஜனமே, நாம் வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது போல் ஆவியானவருக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அந்த ஆவியானவர் தான் வேதம் சொல்கிறது. தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறாரு, இந்த வேத வசனங்கள் யாவும் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. 3:16 நினைக்கிறேன். 2 தீமோத்தேயு 3:16 இல்ல 1 தீமோத்தேயு பாருங்க. ஜீவனாயும் வசனம் சொல்கிறது. அவருடைய எல்லா வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆல் அன்பு தேவச்சனமே. 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. யாரால் அருளப்பட்டிருக்கிறது? ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்கு புரிய வைக்கிறது நம்முடைய ஞானத்துல புரிஞ்சு கொள்ள வேண்டுமா? ஆவியானுடைய கிருபையில் ஆவியானுடைய ஞானத்துல புரிஞ்சு கொள்ள வேண்டுமா? ஆவியானவரால் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் ஆவியோடு சத்தியத்தோடு இருக்க முடியும். அடுத்தபடியாக என்ன வாசிங்க? அதே வாசிங்க சிஸ்டர். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் என்ன அழகா இருக்கு பாருங்க. நீதியை படிப்பித்தலுக்கும். பாத்தீங்களா? இதுதான் தேவ ராஜ்யம், இதுதான் தேவ நீதி. இதை விட்டுட்டு வார்த்தை வேற வரலாம் நமக்கு கொண்டு வராது. முதல் இதை கொண்டு வந்தா தான் மற்ற அவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அன்பு தேவச்சனமே, முதலாவது வார்த்தை எண்ணத்தை உண்போம். இரண்டாவதாக நாம் பார்த்தது அவருடைய அதாவது எண்ணத்தை குடிப்போம் என்பதற்கு மாறாக பரிசுத்த ஆவிக்குள்ளாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக எண்ணத்தை உடுத்துவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61:10, ஐசாயா சாப்டர் 61:10. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வஸ்திரத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். Glory to God. மணவாளன் மணவாட்டி எனக்கூடிய பல காரியங்கள் எங்கே சொல்லப்படுகிறது. அவைகளை வாசிக்கும் பொழுது நாம் எதை குறித்து நாம் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமே. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறது. பாருங்க, எதுக்கு ஒப்பிட்டு சொல்லும்? மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வது போல் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வது போல் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இரட்சிப்பின் வஸ்திரம் எதுக்கு ஒப்பாக? மணவாளன் மணவாட்டி மணவர்கள் நின்றுருக்காங்க பாருங்க. அன்னைக்கு தான் ஸ்ட்ரெயிட்னிங் நடக்கும், அன்னைக்கு தான் பியூட்டி பார்லருக்கு போவாங்க. இந்த திருமணம் லேட்டாக வருது, இந்த பொம்பளைங்க இந்த பியூட்டி பார்லரில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு வருது பாருங்க. நாங்கள் பாஸ்டர்ஸுங்க படுற கஷ்டம் இருக்குது பாருங்கள். அந்த கல்யாணம் அந்த 5:30 மணிக்கு போடுவாங்க, 7 மணிக்கு அப்படியே ஏதேனில்லாம் அது கடுப்பாக இருக்கும் எங்களுக்கு.
கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணது 6 மாதத்துக்கு முன்னாடி இல்லை 3 மாதத்துக்கு முன்னாடி. அப்போவே அவங்க புக் பண்ணிடுவாங்க, இந்த டேட்டில் இந்த டைமில் பியூட்டி பார்லருக்கு போகணும். டைம் இல்லை, நெல்லி எல்லாம் வச்சு வாங்கலாம் நிறைய இருந்தது. முடிக்கிற டைம் வந்துச்சு. மக்கள்லாம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி போட்டால் தான் பிச்சு தனித்தனியாக அக்கு வர ஆணி வர எல்லாம் ஜலிச்சு எடுத்து சரி பண்ணி மொத்தமாக கையில் கொடுக்கணும். நமக்கு அப்படி ஒரு அபிஷேகத்தை அவர் கொடுத்துட்டார், நான் என்ன பண்ணணும்? அப்படியே தனித்தனியாக மணிமணியாக அந்த குப்பைங்கெல்லாம் அப்படி ஓரம் தள்ளி வீட்டை சுத்தம் பண்ணி போகிற வேலை தான் என் வேலை. இந்த வீட்டை அவர் வாசம் பண்ணுறாரு பாருங்க, இந்த வீட்டை வேற ஒன்றும் கிடையாது. இந்த தீர்க்க தரிசனம் ஹீலிங்கு எல்லாம் ஓரம் கட்டிட்டேன். பிரச்சனை தான். ஒரு காலங்களில் நிறையா கேன்சர் சரியாக இருக்குது, பிசாசு மைக்கை பிடிச்சால பேய் அலறும். பார்த்தேன், இதுக்கெல்லாம் கூட்டம் கூடுது. வார்த்தைக்கு முதல் இடத்தை கொடுக்கணும். இதே துபாயில் ஒரு ராசி கேமல போயிருந்த பொழுது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மயக்க பிடிச்ச ஸ்ரீலங்கன் சர்ச்சில் அங்கே முன்னாடி வந்து விழுது. எல்லாம் பிடிக்கிறாங்க, அடிக்க போகுதுன்னு சொல்லி விட்டுங்க, ஒன்றும் பண்ணாத. அவங்க வந்து ஏன்னா இன்றைக்கு என்ன வருத்தம், இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதில் வளர்ச்சி அடையாம இதுதான் ரகசியம், இதுதான் முக்கியம், இதுக்கு தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறான்னு தெரியல. பாருங்க, அழகா சொல்லுங்க, கடிந்து கொள்வதற்கும் சீர்திருந்துவதற்கும் இருக்கா வேத வாக்கியங்கள் எல்லாம் அழகா சொல்லி. எதுக்காக? நமக்கெல்லாம் அப்படியே பட்டர் கோட்டுட்டு தான் சத்தமாக கொஞ்சம் பாசங்க ஏதாவது சத்தமாக சொல்லிட்டாங்கன்னா நான் வரமாட்டேன், அடுத்த வாரத்துலேருந்து அவன் அப்படியே ஏசுறாரு. உங்களுக்கு என்ன தொட்டில் கட்டிங்க, தாலாட்டா போடணும். This is not the place to cradle you. தேவ வார்த்தை நமக்குள்ள உண்டாக்கணும். வசனம் சொல்லுது, நீதிமானின் தலை கொட்டுவதை தலைக்கு எண்ணெயாக இருக்குன்னு சொல்றாரு சங்கீதக்காரன். அதெல்லாம் கேட்கும் போது என்ன சுவாரஸ்யம், என்ன ஒரு முக்கியத்துவம். நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை என்னத்தை உடுத்துவோம் என்பதற்கு மாறாக நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரம். எனக்கு உடுத்திருக்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் கவனமாய் உடுத்த வேண்டும், சுத்தமாய் உடுத்த வேண்டும், பரிசுத்தமாய் உடுத்த வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். எல்லோரும் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். Glory to God, hallelujah. கர்த்தர் நம்மிலே, நமக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியம் பயங்கரமாக. hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Jesus. பிதாவே உமக்கு நன்றி. Thank you Holy Spirit. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு உம்முடைய வார்த்தை ஹல்லேலூயா நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும், எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட, கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட, கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை
சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உக்கரம் நான் கண்டேன். வாடுகின்ற வேளை மடிந்திடாத என்னை தாங்கும் உக்கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆமென். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரால் நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரால் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில் அவர் செய்கிற நன்மைகள். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விஷயம் உடைய கரத்தில் வருகிறோம். ஆண்டவரே தேவரீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தையில் நடக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் நியூட்டனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஆண்டவரே ஊழியத்திலே ஒவ்வொரு நாளும் நீ நடத்தின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ கொடுத்த அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்னுமாய் ஊழியத்தில் நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஊழியம் உம்முடையது, சபை உம்முடையது. ஆண்டவரே அப்பா நீர் நல்ல கனத்திற்குரிய பாத்திரமாய் ஆண்டவரே எடுத்து வணைந்து ஆண்டவரே இன்னும் வல்லமையாய் நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைகளை கட்டப்பட்டவர்களாய் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழத்தக்கதான கிருபையை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அவருடைய தேவைகள் என்னது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்ல, அசாதாரணமான ஒரு வாழ்க்கைக்கு நேராய் மகனை நீர் நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய ஊழியக்காரரை நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நல்ல காரியங்களில் இன்னுமாய் ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் மீது ஆசீர்வாதம் ஆண்டவரே கர்த்தர் நீர் தரும்படியாய் நாங்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எவைகளெல்லாம் வாழ்க்கையில தேவைகளா இருக்கிறதோ, ஊழியத்திலே தேவைகளா இருக்கிறதோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவைகளா இருக்கிறதோ, அந்த தேவைகளை அனைத்தும் ஆண்டவரே கர்த்தர் நீர் பரலோகத்தில் இருந்து ஆண்டவரை நீர் தரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கரத்தில் ஆண்டவரே பலத்த கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே என் தேவன் ஒரு குறைவும் இல்லாம ஆண்டவரே எல்லாவற்றையும் நிறைவாய் தந்து பரிபூரண ஆசீர்வாதத்தினாலே தந்தரளி நிரப்பும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியத்தில் ஆண்டவரே அநேக ஜனங்களை நீங்க கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை அல்ல, ஊழியக்காரர்களை நீர் அழைத்திருக்கிறீர், நீர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர், நீர் உம்முடைய வரங்களினால நிறைத்துக் கொண்டிருக்கிறீர். அதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய தாசன் காலடி எடுத்து வைக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு விடுதலை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அறியாமை நீங்கி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை அறிகிற அறிவு பிறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசு ஓடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தர் மீது வாஞ்சை உள்ள ஜனமாய் ஒரு சேனையாய் ஜனங்கள் எழும்பத்தக்கதான கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு ராஜ்யத்தின் பிள்ளை என்ற வைராக்கியத்தோடு மோடு கூட கரம் கோர்க்கிறவர்களாய் தேவ ஜனமாய் நீர் எழுப்பும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கும் நீர் அழைத்து கொண்டு வந்த நோக்கத்திற்காக மக்கு ஸ்தோத்திரம். நீர் நிறைவேற்றுகிற தயவிற்காக மக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா ஊழியங்களிலே ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது என் தேவன் கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே அப்பா துன்பத்தின் மத்தியில் வேதனையோடு இருக்கிற ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரே இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள் ஆண்டவரே நீங்க நினைத்தருளும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஊழியக்காரர்களும்
ஊழியக்காரருடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அவருடைய தேவைகள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே போதுமானதா இருக்குதுன்னு சொல்லி இராதபடி ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே எல்லாவற்றினாலும் நிறைத்து அவர்களை ஆசீர்வாதமாய் வைத்த ஆண்டவரே ஜனங்கள் தெரிந்து கொள்ளட்டும், இது தேவனுடைய தாசன் என்பதை தெரிந்து கொள்ளத்தக்கதான கிருபையில நீர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். God bless you.